ஃபார் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் 5ஆம் தேதி உலகம் பூரா ரிலீஸ் ஆயிருக்கு தக்லை திரைப்படம். இந்த படத்துக்கு ஏற்கனவே இந்த படம் ட்ரெய்லர் வரும்போது சரி, இந்த படத்தோட ப்ரொமோஷன் சரி, இந்த படத்தை வந்து மக்கள் மனசில் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பாக கூட்டின படம். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படிங்கிறத இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தை ராஜ்கமல் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் டாக்கீஸ், ரெட் ஜெயண்ட் 3 பேரும் இணைஞ்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்காங்க. மணிரத்னம் சார் இந்த படத்தை இயக்கியிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு, ஸ்ரீதர் பிரசாத் எடிட் பண்ணியிருக்காரு, ரவிச்சந்திரன் கே ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சார், சிம்பு, நாசர், ஜார்ஜ், சின்னிஜன், வையாபுரி, அபிராமி, திரிஷா, ஷானியா மல்கோத்ரா, ஐஸ்வர்யா லட்சுமி, இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. மணிரத்னம் சார் படம்னாவே நடிகர்களுக்கு பஞ்சம் இருக்காது, ரொம்ப நிறையா இருப்பாங்க. அது இந்த படத்துலேயும் குறைவில்லாமல் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நாயகன் அப்படிங்கிற படத்தை வந்து கமல் சார் மணிரத்னம் இணைஞ்சு கொடுத்துருந்தாங்க, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதே கூட்டணி 36 வருஷத்துக்கு மறுபடியும் வந்ததுனால ரசிகர்கள்ட்ட இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிறத இந்த வாரத்திலேயே பார்த்துடலாம். மேலும் இந்த படம் வந்து ஒன்லைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வர்ற படங்கள்லாம் நம்ம கதை இதுதான் அப்படிங்கிற விஷயம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன கண்டென்ட், அந்த கண்டென்ட்டை வச்சு தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். இந்த படம் வந்து ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு கேங்ஸ்டாராக தான் இருக்குது. இதில் நம்பிக்கை, துரோகம், காதல், பழிவாங்கல், ரிவென்ஸு, இந்த மாதிரி போட்டி அப்படிங்கிற விஷயம் இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. இதில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட இறுதிக்கட்ட காட்சியில் விளக்கம் சொல்கிறாங்க. ஸோ அந்த படத்தை தியேட்டரில் பார்த்து இந்த படத்தோட முழு கதையும் தெரிஞ்சுக்கங்க. படம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. மேக்கிங், இந்த படத்தை வந்து நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் தான். படத்தில் படப்பிடிப்பு நடத்தின இடங்கள் ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு புதுசு. அதே மாதிரி ஃப்ரேம் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. எடிட்டிங் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கேமரா ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இசையும் படத்துக்கு அந்த படத்தோட ட்ராவல் ஆகிற இசையும் ரொம்ப நல்லா இருக்குது. கமல் சாரை விட சிம்புக்கு வந்து இந்த படத்தில் அதிகமாக இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதை கமல் சார் எப்படி அனுமதிச்சார் அப்படின்னு தெரியல. ஒருவேளை வளர்ந்து வர நடிகர் வளரட்டும் அப்படின்னு நினைச்சாரா அவர் நல்ல இந்த பொதுவாக கமல் சார் இந்த விஷயத்தில் நம்ம பாராட்டித்தாகணும். ஏன்னா எந்த ஒரு பெரிய நடிகரும் தனக்கு கூட நடிக்கிறவங்க வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்கன்னா, நம்ம நிறையா சினிமாவில் பார்த்துருக்கோம். தன்னை விட மிஞ்சி வந்துச்சுன்னா அந்த காட்சி அமைப்பை குறைக்க சொல்லுவாங்க. பட் இதில் அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் இவரோட ஒரு 15 நிமிஷம் படத்தில் அவர் அதிகமாக வர்ற மாதிரி ரொம்ப ஸ்கோப்பு கொடுத்து பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே கமல் சாரோட பெருந்தன்மை நம்ம பாராட்டி தாங்கணும். படத்தில் வந்து திரிஷா இருக்கட்டும், அபிராமியாக இருக்கட்டும், கமல் சார் இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், ஜேஷு, நாசர் எல்லாமே நடிப்பில் வந்து ஒரு படி மேலேயே, வழக்கமான சினிமாவே இந்த படத்தில் வந்து ஒரு படி மேலேயே நடிப்பில் வந்து எல்லாருமே நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் வந்து இன்னொரு விஷயம், மணிரத்னம் படத்தில் எப்போவுமே சென்டிமெண்ட்டாக இந்த தென் மாவட்டங்களை இழுக்கிறது வழக்கமாக வச்சுருக்காரு. என்னதான் கதையோட்டம் எங்கே போனாலும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் அல்லது ஒரு காட்சி அமைப்பது தென் மாவட்டத்தில் வந்துடும். நம்ம நாயகனில் பார்க்கலாம், ரோஜாவில் பார்க்கலாம், தளபதியில் பார்க்கலாம், ராவணன் பார்க்கலாம். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த தென் மாவட்டத்தை திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடை காட்டுறதை வழக்கமாக வச்சுருக்காரு. இதுலேயும் அந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து இவர் ஊரில் வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை படத்தை முடிச்சிருப்பாங்க. இது இந்த இந்த காட்சி அவசியமாக அப்படின்னு யோசிச்சா இவர் படத்தில் எல்லாமே அந்த தென் மாவட்டங்களில் வர்றதை தவிர்க்க முடியாமல் வந்துட்டுருக்கு. சரி, அதனால் வச்சுருப்பார் அப்படி தான் நம்ம நினைக்க தோணுது. படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்து இப்போ தியேட்டரில் 1/2 மணி நேரத்துக்கு காட்சியாக தியேட்டர் நிறைய இடத்துல நிறையா சென்டர் போட்டிருக்காங்க. உலகம் பூரா ரிலீஸ் ஆகிருக்கு. எப்போவுமே இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணம் வந்து கமல் சார்னு சொல்லலாம், மணிரத்னம் சொல்லலாம், ஏஆர் ரஹ்மான் சொல்லலாம். ஏன்னா மணிரத்னம் சார் படம் எல்லாமே படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அளவில் வசூல் பண்ணுறதை தாண்டி உலக அளவில், அதாவது வெளிநாட்டுகளில் பார்த்தீங்கன்னா லண்டன், அமெரிக்கா மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வசூலில் வந்து அவர் படம்னாவே ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. இதில் நம்ம கமல் சார் இருக்கார், ரஹ்மான் இருக்காங்க. ஸோ இந்த படம் வசூலில் வந்து எப்படி தான் விமர்சனங்கள் வந்தாலும் வசூலில் வந்து இந்த படம் சலைச்சிருக்காது அப்படிங்கிறது சினிமா பார்வையில் என்னோட கருத்து. நிச்சயமாக அந்த படம் வெற்றி பட வரிசையில் தான் நிச்சயமாக வச்சு வரும்.